ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியோடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 விஏஓ படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யார்? ஆன்சர் வந்து நீங்களா யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியா, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேருவா, ஆப்ஷன் சி டாக்டர் பிஆர் அம்பேத்கரா, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாந்தா. ஆன்சர் பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கர் தான் சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. பேசிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எப்போது அமுலுக்கு வந்தது? இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தாங்க. ஸோ ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்க, நீங்களாவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. இந்திய அரசியல் அமைப்பு ஜனவரி 26, 1950 முதல் அமுலுக்கு வந்தது. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 14 எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமையா, ஆப்ஷன் பி சமத்துவ உரிமையா, ஆப்ஷன் சி மத உரிமையா, ஆப்ஷன் டி கல்வி உரிமையா? ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை. இது பாத்தீங்கன்னா பிரிவு 14 கீழ் வரக்கூடியதுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பேசிக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கெல்லாம் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளன? ஆப்ஷன் ஏ பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 4, ஆப்ஷன் டி பகுதி 5. ஸோ யோசிங்க, ட்ரை பண்ணுங்க ஆன்சர் சொல்ல. ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி 3. பகுதி 3 பிரிவுகள் 12ல இருந்து 35 வரை இருக்குங்க. இந்த 12வது பிரிவிலிருந்து 35 பிரிவுகள் வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அடிப்படை உரிமைகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தால சேர்க்கப்பட்டது? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏ 44வது சட்ட திருத்தமா, ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தமா, ஆப்ஷன் சி 73, ஆப்ஷன் டி 61. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தத்தால இது வந்து சேர்க்கப்பட்டதுங்க. ஸோ மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின், மாநில கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த பகுதியில் உள்ளன? கொஸ்டின் எல்லாம் கவனிங்க. மாநில கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த பகுதியில் உள்ளன? ஆப்ஷன் ஏ பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 4, ஆப்ஷன் டி பகுதி 5. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பகுதி 4. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரை இருக்குதுங்க. இதுதான் வந்து இதனுடைய கரெக்டான ஆன்சர். நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யாரு? நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க? இதுதாங்க கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி தேர்தல் கல்லூரி, ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேர்தல் கல்லூரி. குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் கல்லூரியால மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து பேசிக்ல இருந்தே வந்து
நல்லா கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவது எந்த பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரிவு 19, ஆப்ஷன் பி பிரிவு 21, ஆப்ஷன் சி பிரிவு 32, ஆப்ஷன் டி பிரிவு 44. கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பிரிவு 32. இத நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் இன் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. இதே கொஸ்டினை மாத்தியும் கேட்கலாங்க. ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனை யார் சொன்னாங்க அப்படின்னு. ஸோ மறக்காதீங்க. இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை எது? ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி சட்டமன்றம், ஆப்ஷன் டி அமைச்சரவை. நல்லா யோசிங்க. எல்லாமே நீங்க படிச்சது தாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்களவை. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். ஸோ உங்களுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ மறக்காம நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, மறந்துடாதீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதனுடைய அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.